நீட் 2026 கேன்சல் ஆயிருச்சு. ரீநீட் இப்ப அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு நேரத்துல நமக்கு கேட்டகரி வைஸ் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சாதான் நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த ஒரு அப்டேட்டை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு நான் உங்களுக்கு இங்க கொடுக்க போறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான அகாடமிக் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் மீ ராக்கனா, ஈவன் நீட் 2026லயே கெமிஸ்ட்ரியில வெறும் 10 நாள் நடந்த செஷன்ஸ்ல இருந்து அவுட் ஆஃப் 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் 40 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. which means if you are with us then கண்டிப்பா நம்மளால massive results ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேம் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன மேம்? இது ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னதான் 22 லட்சம் 26 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாமை எழுதினாலும் அதுல ஒரு 12 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்றாங்க. அண்ட் அதுலயும் 1.1 லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சீட்டே கிடைக்குது. which means ஒரு 100 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்களா அதுல 5 பேருக்கு தான் சீட் கிடைக்குது, மிச்சவங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப மேம் இங்க என்ன பண்றது மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பேப்பர் டிஃபிகல்ட்டி கட் ஆஃப் அண்ட் பேட்டர்ன் மாறுறதை நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 2023 வாஸ் மாடரேட். அங்க நிறைய பேர் 720 on 720 எடுத்திருந்தாங்க. ஜெனரல் குவாலிஃபையிங் வந்துட்டு ஜெனரலுக்கு 720 நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. குவாலிஃபையிங் வந்துட்டு 137 இருந்துச்சு. அண்ட் ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னா அவங்களுக்கு 610 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. பட் இதுவே 2024ல the question paper was very easy. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் 720 on 720 எடுத்திருந்தாங்க. அண்ட் அதனாலேயே குவாலிஃபைங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் உங்களோட கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டுக்கான கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே 2025 பாத்தீங்கன்னா the paper was extremely brutal. ஒருத்தங்க கூட 720 எடுக்க முடியல. அந்த இடத்துல உங்களோட குவாலிஃபைங் மார்க்கும் குறைஞ்சிச்சு, கட் ஆஃபும் குறைஞ்சிச்சு. ஸோ நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, பேஸ்ட் ஆன் ஹவ் யோர் கொஸ்டின் பேப்பர் இஸ், அதை பொறுத்துதான் உங்களோட குவாலிஃபையிங் மார்க்கும் கட் ஆஃபும் வேரி ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி மேம், எல்லாம் ஓகே. பட் இந்த வருஷத்துக்கு கேட்டகரி வைஸா குவாலிஃபையிங் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான சீட் மார்க் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரீநீட்டை பொறுத்தவரை இட் வில் பி ஆன் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல். எல்லா வருஷமும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து குவாலிஃபைங் ஃபார் ஜெனரல் இஸ் 140, இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சி எல்லாம் ஒரு 130 to 110 குள்ள வரும். எஸ்சி எஸ்டிக்கு 110 கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்கணுமா, தென் ஜெனரலுக்கு 580, இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு ஒரு 570 560, எஸ்சிக்கு 450 அண்ட் எஸ்டிக்கு 410 எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதுவே நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் வேணா, எனக்கு ஆல் இந்தியா கோட்டால வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜெனரலுக்கு ஒரு 600+, இடபிள்யூஎஸ்க்கு 625, ஓபிசிக்கு 610, எஸ்சிக்கு 500, எஸ்டிக்கு 460 எடுக்கணும். டாப் காலேஜஸ் தான் சொல்லவே வேணாம். ஒரு 680 670+ எடுத்தாதான் உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சேஃபான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னதான் எல்லா வருஷமும் 99 97 இருந்தாலும் I would not recommend you to see this. Rather உங்க மார்க் அண்ட் குவாலிஃபைங் மார்க்க பாருங்க. பிரைவேட்ல சீட் வேணும்னா குவாலிஃபைங் முக்கியம். இதுவே கவர்மெண்ட்ல சீட் வேணும்னா மினிமம் கட் ஆஃப் முக்கியம். ஸோ இந்த மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க எடுத்துட்டு போகணும். மேம் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு அந்த எய்ம்ஸை தொட்டு பார்க்கணும் மேம், எய்ம்ஸுக்கு போகணும் மேம்னு நினைச்சீங்கன்னா, ஜெனரல் 700 710 மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் ஒரு 680+ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சி மேம், ஒருவேளை ரொம்ப டஃபா வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மார்க்ஸ்லாம் குறையும். பட் நான் நீங்க சேஃபர் எண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக எய்ம்ஸோட மார்க்கை கொஞ்சம் ஹையா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். மேம் எல்லாம் ஓகே மேம், பட் நான் இந்த நேரத்துல எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. பட் அதை விட முக்கியமா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இங்க தேவைப்படுது. அதுக்குதான் நான் உங்களுக்காக
கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலா ஒரு பிரீமியமான கிராஷ் கோர்ஸ். எல்லா கம்பெனிஸ்லயும் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து நீங்க வாங்க வேண்டிய கிராஷ் கோர்ஸ். பட் இங்க நம்ம அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ அதை நீங்க பெறதுக்காக இந்த வீடியோ இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு இந்த ரீநீட்டுக்கான மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிச்சா ஒரு 650 பிளஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத, சாப்டர்ஸ் இல்ல டாபிக்ஸ், சாப்டருக்கும் உள்ள இருக்கிற டாபிக்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்பரை போட்டு பிடிஎஃப் எடுத்துருங்க. பட் இதுவே மேம் ஐ வாண்ட் டு ஜாயின் த கிராஷ் கோர்ஸ் விச் யூ செட் மேம், ₹0 பிரீமியம் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம்னா ரெண்டாவது லிங்கான இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது லிங்க், ஃபர்ஸ்ட் லிங்க் பிடிஎஃப்க்கு, செகண்ட் லிங்க் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்க்கு, அதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு பை நோ கொடுத்துறீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கான கோர்ஸ் இங்க ஓபன் ஆயிரும். இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கான கிளாஸஸ் இங்க இருக்கும். டெஸ்ட்ல ஏகலவ்யா டெஸ்ட் சீரிஸ், ஒன் ஆஃப் த பிரீமியம் டெஸ்ட் சீரிஸ் ஆஃப் நீட் ஃப்ரீயா கொடுக்கப்படும். அண்ட் ஃபைனலா கண்டென்ட் லைப்ரரி அண்ட் டவுட் சால்விங் எல்லாமே வேதாந்தோட பிரீமியம் கோர்சஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தரப்படும். இது மற்ற கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு காசுக்கு கொடுக்குறாங்கடா, பட் இங்க நம்ம அவ்வளோ தௌசண்ட்ஸ்லாம் கொடுக்க வேணாம், ₹0. ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபைனலா இந்த நீட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட் நோட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட டெலிகிராம் குரூப்பும் இருக்கு, அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியா உங்க எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், டிகனா, I know it's hard, I know it's very frustrating when you have to write the exam once again, but it's not impossible. உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸை எழுதி இருக்காங்க, நிறைய பேர் நீட்டை கிராக் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களாலையும் முடியும். ஸோ தைரியமா எக்ஸாமை எழுத பாருங்க. அண்ட் உங்களோட கரண்ட் ஸ்கோர் என்ன, நீங்க மாக் டெஸ்ட்லாம் கண்டிப்பா எழுதிட்டு இருப்பீங்களே, உங்களோட கரண்ட் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் என்ன கரண்ட் ஸ்கோர்ல இருக்கீங்க, என்ன டார்கெட் ஸ்கோர் உங்களுக்கு வேணும். எக்ஸாம்பிள் நான் 300 தான் வாங்குறேன், ஐ வாண்ட் டு கோ டு 600, அது ரெண்டுத்தையுமே எழுதுங்க. நான் உங்களுக்கு இன் பர்சன் எப்படி அதை ரீச் பண்ணலாங்கிற கமெண்ட்டை நான் உங்களுக்கு இன் பர்சன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கமெண்ட் இட் டவுன் டாக்கனா. ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நல்லதே நடக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் உங்களுக்கான இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அகாடமிக் கண்டென்ட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம் மை டியர்.